பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்தை தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக பரிசேயர்கள் ஒரு கூட்டம் கடந்து வந்து அவருடைய உபதேசத்தில் ஏதாவது குறை இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வகை தேடினார்கள். ஒரு வதந்தியை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர் ராயனுக்கு விரோதமாக இருக்கிறாரு, அன்னைக்கு இருந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வகை தேடினாங்க. அப்போ ஆண்டுகிட்ட கேட்குறாங்க, ராயனுக்கு வரி கட்டுறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவர் அவர்களுடைய உள் நோக்கத்தை அறிந்தவராக ஆண்டு சொன்னார், உங்கள்கிட்ட ஏதாவது காசு இருக்கா, நாணயம் இருக்கா அப்படின்னாரா. இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதை கொண்டு வந்த உடனே அந்த நாணயத்தை அவர் வாங்கி கொண்டு அவர் கேட்டார், இது யாருடைய சிம்பிள், யாருடைய அடையாளம் அப்படின்னு கேட்டார். இது ராயனுடையது அப்படின்னு ஆண்டு சொன்னார். ராயனுடையது ராயனுக்கு கொடுங்க. அதோடு அவர் நிறுத்தி விடலை. அந்த 21ஆம் வசனத்தை 2ஆம் பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுங்க, ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த காலவெளியில் இந்த 3ஆம் மாதத்தில் இந்த வார்த்தை கவனிக்கிற கேட்குற என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்குரியது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், ஆனால் தேவனுக்கு கொடுக்கக்கூடியது நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். நம்ம இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவனை நாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், வஞ்சிக்கிறவர்களாக மாறுகிறோம். ஆண்டவர் வந்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டு இந்த ஜனங்க என்னை வஞ்சிக்கிறாங்க. அப்போ ஜனங்க கேட்குங்க, எதனால் ஆண்டவரே வஞ்சித்தோம், நீங்கள் தசம பாகங்களெல்லாம் காணிக்கைகளாலே அப்படின்னு சொல்லி. அன்பான தேவ ஜனமே, ஏன்னா தேவன் வந்து பாருங்க, ஆதியாமத்திலிருந்து நீங்கள் வேதம் முழுக்க வாசிச்சிங்கன்னா, கொடுங்க என்ற வார்த்தையை அநேக இடங்களில் பல ஆயிரக்கணக்கான இடங்களில் பயன்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அதுக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னால் அநேகர் திருஷ்டாந்தமாகவும் இருக்கிறார்கள். ஏன்னா அன்பான தேவ ஜனமே, கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி நம்ம என்ன யோசிக்கிறோம், கொடுத்தா நமக்கு இல்லாமல் போயிடும். இன்னும் சிலர் என்ன யோசிக்கிறோம், கொடுத்தா ஊழியக்காரன் பணக்காரன் ஆகிடுவாங்க. இன்னும் சிலர் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, கொடுத்தா என்னங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு இல்லாமல் போயிடுமே. இப்படி பல விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மாம்ச அறிவுனாலே யோசனையினாலே நம்ம கால்குலேட் பண்ணுகிறோம். நம்ம இப்படி கால்குலேட் பண்ணுகிறதுனால நம்ம வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா இழந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், உனக்கு பிரியமானவனும் ஏக சுதனாக இருக்கிற ஈசாக்கை நான் காண்பிக்கிற இடத்துல கொண்டு போய் எனக்கு பலியிடுன்னு சொல்லி 100 வயதில் பெற்றெடுத்த பிள்ளை. நம்ம ஒரு வேளை அந்த ஸ்தானத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஸ்தானத்தில் நான் இருந்திருந்தா அது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக சாகிறதுக்கும் ரெடி. 2 நோக்கம்தான், இருந்தால் ஊழியம், செத்தா பரலோகம். அந்த நோக்கத்தோடு தரிசனத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வயதில் 25 வருஷம் தவம் இருந்து 100ஆவது வயதில் பிள்ளையை பெற்றெடுத்தார். ஆனால் அந்த பிள்ளையை கொடு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் மறுவார்த்தை பேசலை. நீங்கள் 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க.
ஈசாக்கு ஆபிரகாமை கேட்குறாரு, தகப்பனே கத்தி இருக்குது, கட்டைங்க இருக்குது, தீபந்தம் இருக்குது, பலியிட ஆடைங்க. அவர் என்ன தெரியல சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாமுக்கு தெரியும் தேவன் ஒன்றும் இல்லாததை கொண்டு எல்லாவற்றும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி. இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நிறைவாக்கப்படணும்னா, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் மாறணும்னா, உங்கள் பற்றாக்குறைகள் நீக்கப்படணும்னா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீங்கள் முதலாவது என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும், தேவனை வஞ்சிக்க என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம ஒருமனப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் அனனியா சஃபரியாவை பாருங்கள், தேவனுடைய வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 5:3 வாசிக்கணும், அவங்க 2 பேரும் தேவனுடைய ஆவியானவரை வஞ்சிக்கிறதுக்கு ஒருமனப்பட்டார்களாம். ஆகையால் தேவனுக்கு கொடுக்குற காரியங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, வஞ்சகம் உள்ளவங்களாம் மாறக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. நம்ம எவ்வளோ கர்த்தருக்கு கொடுத்தாலும், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும், அன்பான தேவ ஜனமே, தேவன் நமக்கு கடனாளியாக இருக்க மாட்டார். அதை நமக்கு அவர் திருப்பி தருவார். ஏன்னா ஆண்டவர் சொன்னால் கொடுங்க, மத்தேயு 7:7 உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைங்க கொடுக்கறதில்ல உண்மை இல்லை. ஆகையால் தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க வேத வாசிக்காமல், ஜபிக்காமல், ஆலயத்துக்கு வராமல், ஆராதனையில் பங்கு பெறாமல், குடும்பமாக போய் உழைச்சி ஓட்டி டியூட்டியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கையில் சல்லி காசு நிற்கிறதில்ல. ஏன் தெரியுங்களா? நம்ம தேவனுக்கு கொடுக்காமல் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் நம்மளை ஆஸ்வதிக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆசீர்வதிக்கிறவர் சிறந்தவர். ஆகையால் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நம்ம கொடுக்க கற்றுக்கொள்ளணும். ஆகையால் தான் ஹக்காய் 1:5-8 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழிகளை சிந்தித்து பாரு, நீ அதிகமாக விதிக்கிற கொஞ்சமாக இருக்கிற என்று சொல்லு. சம்பாதிக்கிறோட சம்பாதனைலாம் எங்கே போடுறான்னா பொத்துலான பையில் போடுறான்னா. வந்தவன் கண்டவன் போனவெல்லாம் சாப்பிட்றோம், வைத்தியங்க சாப்பிட்றாங்க, தேவையில்லாதவங்க சாப்பிட்றாங்க. நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். ஆகையால் இந்த கால வேளையில் உங்களை அன்பாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஊழியக்காரனுக்கு நீங்கள் கொடுத்தா தான் ஊழியக்காரன் சாப்பிடுவான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஊழியக்காரன் தேவனுக்கு ஊழியக்காரன், தேவனுக்கு வேலைக்காரன். தேவன் அழைச்சவர் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா நடத்துவாங்க. தேவன் அவங்கள கைவிட மாட்டார், பிச்சை எடுக்க விட மாட்டார். ஊழியக்காரன் அன்பான தேவச்சனமே, தேவ மகிமைக்கா நீங்கள் வாசித்து பாருங்க. யோசுவாவின் புத்தகம் 13:33 வாசிக்கும் போது எல்லா கோத்திரங்களுக்கும் சொத்தை கொடுக்குறாங்க. ஆனால் லேவிய கோத்திரத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் சொத்து கொடுக்கல. என்ன தெரியுங்களா சொல்கிறாரு? லேவிய கோத்திரம் என்னுடைய சொத்து அப்படின்றார். ஊழியக்காரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய சொத்து. உண்மையாக அழைக்கப்பட்ட ஊழியக்காரன், உண்மையாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் பணத்தின் பின்னால் போக மாட்டான். அழைச்சவர் பின்னும் அழைப்பின் பின்னே போவான். அவங்கள கர்த்தர் அற்புதமாக அதிசயமாக நடத்துவார். அழைப்பில்லாத என்னங்க பாதியிலே வராங்க பார்த்தீங்களா, அவங்க பணம் பின்னால் போவாங்க. அவங்க வயிறே தேவன், பிழப்புக்காக வாழ்வாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவன் அப்படி அல்ல, அவன் தரிசனத்தோடு வாழ்வான். ஆகியால் ஊழியக்காரனுக்கு நீ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ கொடுத்து நீ ஆஸ்வதிக்கப்படணும், நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு நஷ்டம் வராதபடிக்கு சங்கீதம் 128:2 சொல்லுது, உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. நீ சாப்பிடணுமா? இந்த காலையில் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வசனத்தின்படி கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு என்னங்க துக்கத்தோடு கொடுக்கக்கூடாது, சந்தோஷத்தோடு கொடுக்கணும். அப்போ தான் கர்த்தர் உன்னிலே பிரியமாக இருப்பார். ஆகையால் ஒருவேளை இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருந்தா, நீங்கள் சம்பாதித்ததெல்லாம் வீண் போயிருந்தா, இன்றைக்கு தேவனுக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் தேவனை இனி வஞ்சியாதபடிக்கு தேவனுக்கு கொடுக்கறதில்ல நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன்னு இன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சாரபாத் ஒரு விதவை. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருந்தது சாப்பிட்டு என்ன பண்ணுங்க சாகணும். நான் கொடுத்தா பஞ்சகாலம் முடியும் மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். உங்களுடைய எல்லா குறைகள் நிறைவாகணுமா? கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க.
தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிற எங்கள் ஆண்டவரே, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுங்கன்னு சொன்னீரே. தேவனை மனுஷன் வஞ்சிக்காதிருப்பானாக என்று சொன்னீரே. ஆகியால் நாங்கள் தேவனுக்குரியவைகளை கொடுத்து அன்றைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறுமைகளையும் பற்றாக்குறைகளையும் குறைகளை தேவன் நிறைவாக்கி அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவளுக்கு ஒரு நன்மை குறைப்படாதபடிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்மையை கட்டளையிடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாங்க, சுகம் இல்லாத மக்களுக்கு சுகபலனை தாரும். அன்று பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு பலனை தந்து ஆசீர்வதியும். இந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்து எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தான் நான் முதல் தடவையாக தேவனுடைய வார்த்தையை கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் அன்பான தேவ ஜனமே இருப்பீர்களானால், இன்னும் நான் அதிகமாக தேவன்கிட்ட நெருங்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவோ SMS வழியாகவோ அல்ல நான் நேராக நீங்கள் மொபைலே எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. உங்கள் கான்டாக்டில் குரூப்பில் இருக்கிற மக்களோடு ஷேர் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.